வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். அத்தியாயம் 1, தொடர்பு எல்லைக்கு வெளியே. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். தி ரேடியோ ஃபெஸ்டிவலின் முதல் SDG ஃபெலோஷிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வானொலி தொடரை இணைந்து வழங்குவோர் யுனெஸ்கோ, செம்கா மற்றும் ஸ்மார்ட் NGO. நமது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பும் எந்த நிகழ்ச்சியும் UN SDG 17 என்னும் 17 வகையான வளம் குன்றா வளர்ச்சி கொள்கைகளை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக SDG 2 என்பது பசியை ஒழித்தல், பட்டினியை விரட்டுதல் போன்ற நோக்கங்களையும், SDG 4 என்பது தரமான கல்வி மற்றும் சம வாய்ப்புள்ள சமத்துவமான கல்வி போன்ற நோக்கங்களையும், SDG 6 என்பது தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற நோக்கங்களையும் முன்னிறுத்துவதாக அமையும். அந்த வகையில் இந்த கற்பனை தொடரானது மேற்கூறியது போல 17 SDGகளில் பொருத்தமான SDGகளை விளக்கும் வகையில் அமையும். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமான SDGகளின் நோக்கங்களையும் இலக்குகளையும் வலியுறுத்துவதாக அமையும். கோயம்புத்தூர் சுருக்கமாக கோவை என்றழைக்கப்படுகிறது. தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்த 2வது பெரிய நகரமும், தென்னிந்தியாவின் சென்னை, ஹைதராபாத், பெங்களூருக்கு அடுத்த 4வது மிகப்பெரிய மாநகரமும் ஆகும். இது தொழில் வளர்ச்சியிலும் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியிலும் மேம்பட்ட நிலையிலும் உள்ள நகரமாகும். தொழில் முனைவோர் கூடுதலாக உள்ள நெசவு மற்றும் பொறியியல் தொழிலகங்களின் மையமாக இது விளங்குகிறது. இங்குள்ள ஆலைகளின் எண்ணிக்கையால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நகரத்தின் நகர்ப்பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் 3.1 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இந்த நகரத்தை கொங்கு நாட்டின் தலைநகரம் என்றும் கூறுவர். கோவை கோவை இது மயக்கம் தந்தது. கோவை கோவை ஒரு காதல் மண் இது. உழைப்பு உழைப்பு இது கோவை சொன்னது. உயர்வு உயர்வு இது கோவை கண்டது. புது புது சரித்திரம் படைக்க துடிக்கும் உயிரினை தூண்டும் ஊர் இது. சுயமுயற்சியால் பல புதுமைகள் படைக்க தன்னம்பிக்கை ஊட்டும் ஊர். சுய தொழிலையே வரவேற்கும் பார் இது பாசம் கொண்டது. வெறும் அன்பையே என்றும் விடையாய் சொல்லும் கோயம்புத்தூர் இது. கோயம்புத்தூரின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆலைகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், பயண ஏஜென்சிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் போல வீதியோர வியாபாரிகளின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளினுடைய விடியலில் தொடங்கி காலை நேர பால், தயிர் போன்றவற்றின் வியாபாரிகள், காய்கறி பழங்கள் விற்கும் வியாபாரிகள், கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் பூ விற்பனை செய்யும் வியாபாரிகள், காலை நேர சிற்றுண்டி விற்கும் வியாபாரிகள், மதிய வேளையில் தாகத்தை தணிக்கும் இளநீர், கூழ் விற்பனை செய்யும் வியாபாரிகள், மதிய உணவிற்கான வியாபாரிகள், மாலை நேர உணவிற்கான பேல்பூரி, மசால் பூரி விற்கும் வியாபாரிகள், அந்த நாள் முடியும் இரவு நேர உணவுகளை விற்கும் வியாபாரிகள், இவர்கள் மட்டுமில்லாது மோட்டார் வாகனங்களின் சரிபார்ப்பு, மொபைல் போன் மற்றும் அதன் உதிரி பாகங்களை விற்கும் வியாபாரிகள் என வீதியோர வியாபாரிகளின் பங்கு தவிர்க்க முடியாதது. ஒன்றிய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் மாதிரி நகர திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நகரங்களில் கோயமுத்தூரும் ஒன்றாகும். இங்கு ஸ்மார்ட் சிட்டிக்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருந்த அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் தீன் தயாள் அந்தோதயா யோஜனா எனும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வருகின்ற வசதிகளான நீர், கழிப்பறை, விளக்குகள்,
நடைபாதைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் முயற்சிகளும் தொடங்கப்பட்டன. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பொருட்களை வாங்குவதற்குமான இடத்தை பெறுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த திட்டத்தினால் சுமார் 12,000 வீதியோர வியாபாரிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தது போல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே ஒன்றிய அரசானது பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாம் யாருமே எதிர்பார்க்காத ஊரடங்கை அறிவித்தது. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி பேசுகிறேன். உலக அளவில் கொரோனா தொற்று மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு மார்ச் இறுதி வாரம் முதல் தற்போது வரை பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் வீதியோர வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். என் பேர் முருகேசுங்க, 43ஆவதுங்க. பழைய பொருள் வாங்கி பண்ணிட்டு இது ஜேஜேநகர் புது ரோடுங்க, எல்என்டி பக்கத்துல. லாக்டவுன் வந்தப்போ நீங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ணீங்க? எப்படி எல்லாம் கஷ்டம் இருந்துச்சா? இப்ப கஷ்டம் இருந்துதாங்கிறது கேக்குறதுக்கு ரொம்பவும் என்ன பண்றது, 2 பிள்ளை இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், ரொம்ப சிரமமா தான் இருந்தது. உயிர் வாழ்றது கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்தது. இந்த லாக்டவுன்ன்றது ஒரு எதிர்பார்க்காம வந்தது. நமக்கு நிலைங்க பொதுவா எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா மீண்டு வர்றதே ரொம்ப சிரமமா இருந்தது. ஆகையால் வீதியோர வியாபாரிகளுக்கு உதவும் நோக்கில் ஒன்றிய அரசானது ஜூன் 1, 2020 தேதியன்று PM ஸ்வாநிதி என்னும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தது. आत्मनिर्भर भारत के लिए ये सिद्ध कर दिखाया कि वो बड़ी से बड़ी मुसीबत को भी पलटने की ताकत रखती। PM स्वनिधि योजना ने गरीब के श्रम को ये सहयोग. இந்த திட்டம் உண்மையிலேயே வீதியோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவியாக இருந்ததா? இதனால் வீதியோர வியாபாரிகள் பயன் பெற்றார்களா? இல்லையென்றால் இவை பயன்பெறாமல் போனதற்கான காரணம் என்ன போன்றவற்றை தொகுத்து வழங்கும் புது முயற்சி, புது நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். இந்த கற்பனை தொகுப்பு வானொலி தொடரின் முதல் அத்தியாயத்தை கேட்போம். நாட் ரீச்சபிள், தொடர்பு எல்லைக்கு வெளியே. நீங்கள் டயல் செய்த எண் இப்பொழுது நெட்வொர்க் கவரேஜ் பகுதிக்கு வெளியில் உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஹலோ, வணக்கம். VCR வானம்பாடி சமுதாய வானொலி. சார் வணக்கங்க சார், நான் மாறன் பேசுறேன் சார். மலமுச்சுமட்டி மாறன் சாரா? ஆமா சார், இ-பாஸுக்காக மே மாசம் கூப்பிட்டு இருந்தேன்லங்க. நாங்க சொன்ன மாதிரி இ-பாஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? இ-பாஸ் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. ஆனா உக்கடத்துல இருந்து மலமுச்சுமட்டி வரைக்கும் தான் பஸ் கிடைக்கலீங்க. நடந்துட்டே தாங்க வந்தேன். ஐயோ, அது ரொம்ப தூரமாச்சே. லிப்டும் கொடுக்க மாட்டாங்களே? லிப்டும் யாரும் இந்த நேரத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் ரொம்ப நாளாவே உங்களுக்கு கூப்பிட்டே இருந்தேங்க சார். ஆனா தொடர்பு எல்லைக்கு வெளியே நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருந்துங்க. போன்ல ஏதாவது பிரச்சனைங்களா? போன்ல எந்த பிரச்சனையும் இல்ல சார். என்ன சொல்றது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா? நாங்களும் கவர்மெண்ட் சைட்ல பேசிட்டோம், பட் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. அதனாலதான் இந்த பிளைட் மோட்னு சொல்லக்கூடிய அந்த கால் வராத மாதிரியான ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிட்டோம். ஓ அப்படிங்களா? பிரச்சனை சரி பண்ணாட்டி பரவாயில்லைங்க சார். ஆனா எங்க பிரச்சனை சொல்றதுக்கு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா நீங்களே கேட்கலைன்னா எப்படிங்க சார்? ஆனா நம்ம கிட்ட நம்பி சொல்றப்போ சும்மா கேட்டுட்டு மட்டும் இருக்க முடியாது. அதுக்கான தீர்வும் கொடுத்ததான் நமக்கு வழக்கம். அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்குங்க சார். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம விநாயகபுரம் பூக்கட்டுற அக்கா பாத்திருப்பீங்க, சாவித்திரி அக்கா. அவங்களுக்கு வீட்டு வாடகை பிரச்சனை கொரோனானால. ஸோ வாடகை கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி டைம் கேட்டோம். அவரும் கொடுத்தாரு 1 மாசம். அடுத்த மாசம் அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவங்க சாவித்திரி அக்கா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் கண்ணு முன்னாடி போன்ல சாவித்திரி அக்கா காலிங்னு வரும்போது எடுக்க முடியாம இருக்கவும் முடியல. அது ரொம்ப கஷ்டம், தெரியுங்களா? சரிதாங்க. அதனாலதான் என்ன பண்ணணும், இந்த பிளைட் மோடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஆன் பண்ணி வச்சிட்டோம். இப்ப யார்கிட்டயும் காலும் வர்றதில்ல. கரெக்ட் தான். இதாச்சும் பரவாயில்ல. நம்ம சிவன்மலை இருக்கு இல்லீங்களா பக்கத்துல, அங்க ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூ. அதுக்கு நம்ம ஏஐ கிட்ட போன் பண்ணப்போ, இப்போதைக்கு கான்ட்ராக்டர் இல்லைங்க, வந்த அப்புறம் பாத்துக்கலாம் சொன்னாங்க. சரி, 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு, 3 வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். பட் இன்னும் இந்த பே பண்ணணும், பட்ஜெட் இஷ்யூ எல்லாமே இருக்கு.
சோ இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசம் 2020 முடிச்ச அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு, அப்புறம் நமக்கு அந்த போனை சரி பண்ணி வச்சிட்டோம்னா கால் வந்துருங்க, அது பிரச்சனை இல்ல. சரிதானுங்க, கரெக்ட் தான். சரி, அதை விடுங்க சார். இப்ப நம்ம பிரச்சனையை சொல்லுங்க, அது என்னன்னு பாப்போம். கண்டிப்பா பாக்கலாம். நமக்கு பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க சார், ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம்னு தான் கூப்பிட்டேன். ஓ, சந்தேகமா? என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? 10,000 ரூபாயா? கவர்மெண்ட்டுங்களா? ஆமாங்க சார், இந்த கொரோனா காலத்துல தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து பணம் தராங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையான கேட்கதாங்க சார் கூப்பிட்டேன். ஓ, ஓகே. இது மாநில அரசு கொடுக்கறாங்களா இல்ல மத்திய அரசு கொடுக்கறாங்களா? அது தெரியாதுங்களே, ஆனா 10,000 ரூபாய் தர்றாங்கன்னு தான் தெரியும். அதுக்காக தான் சார் தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டேன். ஒரு நிமிஷம். ஸ்மிருதி, அந்த கேலண்டர் ஓபன் பண்ணுங்க. அப்போ ஒன்னும் பண்ணலாங்க. இன்னைக்கு செப்டம்பர் 2022 இல்லையா? 2 தானே? ஆமா, ஓகே. அதனால வர 6ஆம் தேதி நம்ம வானம்பாடி சமுதாய வானொலியில 4 மணி ஷோல மக்களின் குரல் நிகழ்ச்சியில இத பத்தி சொல்றோம் சார். நீங்களும் மறக்காம கேளுங்க. அப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நம்ம என்னன்னு பேசிக்கலாம். ஓஹோ, நான் பேசுறதெல்லாம் அப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா சார்? ஆமா சார், நாங்க யாருக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்ல எங்களுக்கு யாரு கூப்பிட்டாலும் சரி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அது ஒரு ஆப் இருக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க கேட்ட சந்தேகத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், அதுக்கான தீர்வை பத்தி நம்ம ஷோல சொல்லுவோம். சோ வர சண்டே கேளுங்க, மறக்காம கேட்டுட்டு திருப்பி கூப்பிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட பாத்துக்கலாம். அப்ப சரிங்க சார், நான் எஃப்எம் கேட்டு சொல்றேன். ஆனா போன் கால் பண்ணா நாட் ரீச்சபிள் வராத மாதிரி வைங்க சார். ஓகே சார், இனிமேல் பிளைட் மோட் போட மாட்டேன். ஓகேங்களா? டன். சரி, பாத்துருங்க, மாஸ்க் போடுங்க, கைய சுத்தமா வைங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. சரிங்க, பைங்க. ஸ்மிருதி மேம், நம்ம மாறன் சார் சொன்ன விஷயம் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். he was asking something like, இந்த அமௌண்ட் பத்தி எதை கேட்டிருந்தாங்க. அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டான்னு தெரியல. இந்த கொரோனா டைம்ல வாட்ஸ்அப்ல வேற அதை குடுக்கறாங்க எதை குடுக்கறாங்கன்னு நிறைய ஃபேக் நியூஸ் வேற வருது. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இருங்க, கூகுள்லயே செக் பண்ணிடலாம். என்ன கீவேர்ட்ஸ் போடலாம்? புஷ் வெஹிக்கிள் சார். புஷ் வெஹிக்கிளா? 10,000 ஃபார் ஷாப்கீப்பர்ஸ்னு போட்டா என்ன ரிசல்ட் வருதுன்னு பா. ஓகே, இருக்கு. மோடிஸ் லெண்டிங் ஸ்கீம் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் டேக் ஷேப். PM சைலண்டா இருக்குமோ? வானதி இல்ல சார், PM ஸ்வாநிதி தான் கரெக்ட். ஓகே, PM ஸ்வாநிதி. அது நான் இந்த சைக்காலஜில P சைலண்டா இருக்கும் இல்லையா, அது மாதிரி S சைலண்ட் நினைச்சேன். அப்போ ஸ்வாநிதி தான். ஓகே ஓகே, ஆல்ரைட். இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்ப மாதிரி லாயர் கோகிலா மேம் கிட்ட சொல்லி ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் டாக் எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம பர்சன் கிட்ட யாராச்சும் சொல்லி வெளியே வாக்ஸ் பாப் விடுங்க. இத பத்தி மக்களுக்கு என்ன தெரியும், PM ஸ்வாநிதி லோன் பத்தி தெரியுமா இல்லையா, தெரியாத மாதிரி நிறைய எடுங்க. அப்பதான் நம்ம சொல்றது அவங்களுக்கும் புது நாலேஜா இருக்கும். யாராச்சும் தெரியும் சொன்னா எடிட் பண்ணி வச்சிருங்க, சரியா? முன்னுரையும் விளக்குரையும் தெரிந்த நேயர்களான உங்களுக்கு வீதியோர வியாபாரிகளின் கதைகளின் முதலாவது அத்தியாயமான தொடர்பு எல்லைக்கு வெளியே என்னும் இந்த அத்தியாயத்தோடு முடிவு வரவில்லை என சொல்ல விரும்புகிறேன். வீதியோர வியாபாரிகளின் கதைகளின் முதல் அத்தியாயமான தொடர்பு எல்லைக்கு வெளியே என்னும் இந்த பதிவில் ஐக்கிய நாடுகளின் சபை வடிவமைத்த SDG 17 என்னும் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இன்று நாம் ஒளிபரப்பு செய்த முதல் அத்தியாயத்தில் SDG 8 என்னும் 8வது இலக்கான கண்ணியமான வேலை மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் நல்ல பணிகள் மற்றும் பொருளாதாரம், எல்லோருக்கும் நிலையான நீடிக்கத்தகு பொருளாதார வளர்ச்சி, முழுமையான ஆக்கவளம் கொண்ட கண்ணியமான பணி என்பனவற்றை முன்னிறுத்தும் வகையில் இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொழில்களையும் மற்றும் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர்களின் பொருளாதார நிலையை பற்றியும், அதனை போக்குவதற்காக குறிப்பாக வீதியோர வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் ஒன்றிய அரசு வடிவமைத்த PM ஸ்வாநிதி லோன் பற்றியும் முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த அத்தியாயம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இது SDG 8.3 என்னும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வளர்ந்து வரும் நிறுவனங்களை ஆதரிப்பதற்கான கொள்கைகளை ஊக்குவித்தல் என்னும் நோக்கத்தை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. அடுத்த வார பதிவில் கதையோட்டத்தின் வழி மற்ற SDG என்னும் நிலையான வளர்ச்சி கொள்கைகளை குறிப்பிடலாம். அதாவது கதையில் குறிப்பிடப்பட்ட வானம்பாடி சமுதாய வானொலி மூலமாக மலுமிச்சம்பட்டி திரு மாறன் அவர்கள் முன்வைத்த சந்தேகத்திற்கு தெளிவான விளக்கம் அடுத்த வாரம் ஒளிபரப்பப்படும்.
வீதியோர வியாபாரிகளின் கதைகள் என்னும் இந்த நிகழ்ச்சியின் அத்தியாயத்தின் 2வது ஒளிபரப்பில் PM ஸ்வாநிதி கடன் திட்டத்தின் கீழ் எப்படி வீதியோர வியாபாரிகள் கடன் பெற முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன, விதிமுறைகள் என்ன என்பதை வழக்கறிஞர் கோகிலா ஆனந்தன் முன்வைப்பார். இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகள் கற்பனை கலந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. வீதியோர வியாபாரிகளின் கதைகள் என்னும் நிகழ்ச்சியின் மூலம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.